என்ன துளசி, இங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க ஸ்வீட் எடுத்துக்கலையா? நான் வேணா போய் எடுத்துட்டு வரட்டா? இல்ல இல்ல வேண்டாம். நான் அவசரமா வீடு வரைக்கும் போகணும். நீங்களே விஸ்வா கிட்ட கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? விஸ்வா கிட்டியா? நானா? நான் எப்படி துளசி சொல்ல முடியும்? ஆபீஸ்க்கு வந்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம போனா எப்படி? அதுவும் எங்க பாஸுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்ன திட்டியே தீத்துருவாரு. வாங்க துளசி, நீங்களே சொல்லிட்டு போயிடுங்க. திவ்யா, என்ன துளசி கிட்ட தனியா பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? இல்ல கார்த்திக், துளசி யார்கிட்டயும் சொல்லாம போறேன்னு சொல்றாங்க. துளசி எதுக்கு போறேன்னு எனக்கு நல்லா தெரியும் திவ்யா. இப்பதான் துளசி என்கிட்ட சொன்னாங்க, அதுக்குள்ள உனக்கு தெரியும்னு சொல்ற? துளசி அப்செட் ஆயிட்டா, அதனாலதான் கிளம்புறேன்னு சொல்றா. நான் எதுக்கு அப்செட் ஆகணும் கார்த்திக்? எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு, அதான் கிளம்புறேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். இங்க பார் துளசி, நீ அப்செட் ஆனதும் தெரியும், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். என்ன சொல்ற கார்த்திக்? லக்ஷ்மி வாங்கிட்டு வந்தாலே ஒரு புத்தர் பொம்மை, அதை வாங்கினது துளசி தான் திவ்யா. அப்போ லக்ஷ்மி வாங்கினேன்னு சொன்னாங்களே, அது பொய்யா? ஆமா திவ்யா, அவ அப்படி போய் சொன்னதுனாலதான் துளசி அப்செட் ஆயிட்டா. துளசி கிடைக்க வேண்டிய நல்ல பேரு லக்ஷ்மிக்கு போயிடுச்சு. கார்த்திக், இந்த விஷயத்த உடனே பாஸ் கிட்ட சொல்லணுமே. ஐயோ வேண்டாம் திவ்யா, பாஸ் கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் ப்ளீஸ். என்ன துளசி, அந்த லக்ஷ்மி எங்க எல்லாரையும் முட்டாளாக்க பாக்குறா, அவளை சும்மா விட சொல்றியா? கார்த்திக், அதான் அவ போய் சொல்லிட்டால, விட்டுரு. நீ இப்ப போய் லக்ஷ்மி போய் சொன்னான்னு எல்லார் முன்னாடியும் சொன்னா அப்புறம் விஸ்வா என்கிட்ட தான் வந்து சண்டை போடுவான். இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. சரி துளசி, இது உன் பர்சனல் லைஃபை பாதிக்குன்னா நான் எதுவுமே வெளில சொல்ல. என்ன திவ்யா? ஓகே கார்த்திக். ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். அது சரி கார்த்திக், நான் தான் அந்த கிஃப்ட் வாங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் பிரியா எனக்கு போன் பண்ணி துளசி உன் ஆபீஸ்க்கு வந்தாளான்னு கேட்டா. துளசி இங்க வந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அவளை கேட்டப்பதான் அவளும் நீ கிஃப்ட் ஷாப்ல மீட் பண்ண விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. அத வச்சுதான் லக்ஷ்மி போய் சொன்னா நான் கண்டுபிடிச்சேன். துளசி, அந்த லக்ஷ்மி கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாகிரதையாவே இருங்க. போய் சொல்றவங்கள பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது இல்ல திவ்யா. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க சொன்ன போய் அவங்கள காட்டி கொடுத்துரும். துளசி போலீஸ் ஆபீஸரோட பொண்ணு இல்ல, அதான் பல நாள் திருட ஒரு நாள் மாட்டே திருவான்னு கரெக்டா சொல்றான் இல்ல? சொல்லு துளசி. சிவகாமி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல துளசி. ஏன் சிவகாமி, நீ தான் டயத்துக்கு சாப்பிட்டுருவியே, இன்னைக்கு ஏன் சாப்பிடாம இருக்க? என்னன்னு தெரியலம்மா, எனக்கு பசியே எடுக்கல. எனக்கு தெரியும், விஸ்வாவும் லக்ஷ்மியும் ஒன்னா போறத பாத்துட்டல்ல, அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு சாப்பிடாம இருந்திருப்ப, அதானே? ஆமா துளசி, நான் விஸ்வாவை பெத்தவ, ஒன்ன 20 வருஷமா வளர்த்தவ. புதுசா கல்யாணம் ஆன உனக்கு லக்ஷ்மி மூலமா இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அத பாத்துட்டு என்னால எப்படி துளசி நிம்மதியா சாப்பிட முடியும்?
இத பாரு சிவகாமி, விஸ்வா ஏதோ ஒன்னு வெறுப்பேத்துறதுக்காக லக்ஷ்மிய பைக்ல அழைச்சிட்டு போனா, அவ்வளவுதான். தினமும் இப்படியே நடக்க போதா என்ன? என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன வைஃபை ஏத்துக்க தான் போறான். அப்படியே தேவையில்லாம கவலைப்படுற? சாப்பிடாம உன் உடம்ப ஏன் இப்படி கெடுத்துக்கிற? முதல்ல போய் சாப்பிடு சிவகாமி. நீ கவலைப்படாதன்னு ஈஸியா சொல்லிட்ட. ஆனா ஏன் கண் முன்னாடியே அவ அந்த லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு பைக்ல போறத பார்த்துட்டு நான் எப்படிமா கவலைப்படாம இருக்க முடியும்? என்ன சிவகாமி நீ? லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு அவன் ஆபீஸ்க்கு தானே போனா, என்ன குடும்பம் நடத்தவா போனா? அவன் பொண்டாட்டி நானே கவலைப்படல, நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற? இப்போ நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? அவன் உடனே மனசு மாறி என்கிட்ட அன்பா பேச போறானா? விடு சிவகாமி. என்னடி இப்படி பேசுற? இதுக்காகவா நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உனக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சோம்? சிவகாமி, பைரவி அம்மா ஹாஸ்பிடல்ல வச்சு நீதான் விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்கிட்ட கேட்டாங்க. அவங்க ஆசைக்காக தான் அந்த கல்யாணமே நடந்துச்சு. இல்லனா நான் விஸ்வா கிட்ட போய் சொல்லி அவனை கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியமே வந்திருக்காது. துளசி, என்னடி அப்போ உன் மனசுல விஸ்வா இல்லையா? அவனை நீ விரும்பலையா? பைரவி அண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சொல்லு துளசி. அப்படி இல்ல சிவகாமி, நான் சொன்ன அர்த்தம் வேற, நீ புரிஞ்சுக்கிட்டது வேற. அது இல்ல துளசி, நீ ஏதோ வேண்ட வெறுப்பா பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனாலதான் அப்படி கேட்டேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, பைரவி அம்மாக்கு உண்மை தெரிஞ்ச மாதிரி விஸ்வாவுக்கும் நீதான் அவனோட அம்மான்னு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் தான் துளசி. ஏன் சிவகாமி அப்படி சொல்ற? வேற என்ன, என் அன்னிக்கு பிரசவம் நடக்கிறப்பவே அவங்களுக்கு ஆம்பளை குழந்தை பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அது நடக்கலையே. அப்புறம் விஸ்வாவுக்கும் உனக்கும் அன்னிய கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுவும் நடக்கலையே. இப்போ உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்த போறீங்கன்னு நான் எதிர்பார்ப்போடு இருந்தேன். அதுவும் நடக்கலையே. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ஆசைதான். நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதுதான் விதின்னு சொல்றதா இல்ல நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன் சொல்றதான்னு எனக்கு தெரியல துளசி. ஏன் இப்படி நெகட்டிவா திங்க் பண்ற சிவகாமி? நீ இமேஜின் பண்ணிக்கிற அளவுக்கு இங்க பெருசா எதுவும் நடக்கல, புரியுதா? பைரவி அம்மாக்கு உடம்பு குணமாகிட்டா எல்லாம் சரியாயிடும். அது வரைக்கும் இந்த லக்ஷ்மியோட தொல்லைய மட்டும் நான் சமாளிக்கணும். அத நான் சமாளிச்சுக்கிறேன், அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு துளசி. நான் வளர்த்த பொண்ணு நீ, உன்ன போய் சின்ன பொண்ணுன்னு நினைச்சிட்டனே. நீ எவ்வளவு அழகா நம்பிக்கையா பேசுற. உன் அப்பா மாதிரியே உனக்கும் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு துளசி. இதே உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. சரி சரி, என்ன பாராட்டினதெல்லாம் போதும். முதல்ல என்ன பத்தி கவலைப்படுறத விட்டுட்டு போய் சாப்பிடு என்ன? சரிம்மா பெரிய மனுஷி. இப்படிதான் எப்பவுமே சிரிச்ச மாதிரி இருக்கணும். உன் சிரிப்பை பார்த்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஒரு தைரியம் வந்துரும். அதனால எப்பவுமே நீ சிரிச்சுட்டே இருக்கணும். அதுதான் என் சிவகாமிக்கு அழகு என்ன, சரியா? சரிடா செல்லம். கடவுளே,
இனிமேலாவது என் பிள்ளைங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுத்துறாதப்பா. என்ன துளசி, உங்க அம்மா கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நான் எல்லார்கிட்டயும் ஜாலியா தான் பேசுவேன். அதுல என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் இந்த வீட்டுக்கு வந்ததே உனக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காக தான். அதான் ஆரம்பத்துல இருந்தே பாத்துட்டு வரேனே. ஆனா ஒண்ணு லக்ஷ்மி, நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி, கடைசியில ஜெயிக்க போறது நான் தான். அது ஏன்னு உனக்கே தெரியும். விஸ்வா மாமா எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அத தெரிஞ்சுக்கோ. எனக்காக உன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பி வச்சாரே, அது ஞாபகம் இருக்கா உனக்கு? என் அம்மா உடம்புக்கு குணமாகி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நீ தான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அத நீ ஞாபகம் வச்சுக்கோ. அதெல்லாம் நடக்காத விஷயம். அவங்களால பேசவே முடியாம படுத்திருக்காங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரதுக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டு என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டி. பாக்குறியா? எப்படி எப்படி நீ என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்புவியா? இது பாரு லக்ஷ்மி, இன்னைக்கு நான் வாங்கின கிஃப்ட நீ வாங்கின மாதிரி ஆபீஸ்ல பெருசா சீன் போட்டியே, அந்த மாதிரி என்ன வீட்டை விட்டு அனுப்புறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லம்மா. இது பாரு, என் கழுத்துல விஸ்வா கட்டின தாலி இருக்கு. சோ நான் இந்த வீட்ல ஒரு லீகல் வைஃப். நீ யாருன்னு தெரியுமா? சும்மா ஒட்டிக்கிட்டு வந்தவ. விஸ்வாவுக்கு ஒரு நாள் உங்க அக்கா ருத்ரா எங்க அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண விஷயம் தெரியதான் போகுது. அதுக்கப்புறம் நீ இருக்க போற இடம் இந்த வீடு இல்லம்மா, ஜெயிலு. என்னடி முறைக்கிற? இந்த துளசி அடங்கி போறது பாயதாண்டி. அத புரிஞ்சு நடந்துக்கோ. ஓகே, வரட்டுமா பேபி? ஏய் துளசி, அப்படியே நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்தாலும் உன்னை கொன்னுட்டு தாண்டி ஜெயிலுக்கு போவேன். பாக்குறேன்டி. நீ சொல்றது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவகாமி. ஆமாங்க, நம்ம துளசியா இதுன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன அழகா பேசுறா தெரியுமா? ஒரு குடும்பம் நடத்துற அளவுக்கு பொறுமையும் பக்குவமும் எல்லாமே அவளுக்கு வந்துருச்சுங்க. நாளைக்கு முத வேலையா கோவிலுக்கு போய் துளசி பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். ஏன் கண்ணை பற்றும் போல இருக்கு? அப்படியே விஸ்வாக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டேன். ஏன்னா அவன் தான் நிறைய மாற வேண்டியது இருக்கு. அவனுக்கு அந்த கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கணும்னு வேண்டிக்க சிவகாமி. ஏன்னா அவன் மாறினாதான் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆகும். கண்டிப்பாங்க. விஸ்வாவும் நமக்கு புள்ளதானே, அவனுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணணுங்க. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ரொம்ப திருஷ்டி பட்டுடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதான் அவங்க வாழ்க்கையில இப்படி மாறி மாறி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இந்த திருஷ்டி பட்டதுனால பிரச்சனை வரல சிவகாமி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அந்த லட்சுமி தான். நான் 4 திட்டி அவளை அடிக்கலான்னு போனா நீ கோச்சிக்கிற. அதனால என்னையும் போக விடாம பண்ணிட்டேன். சரி, நீ வேண்டின கடவுளாவது அவளுக்கு நல்ல தண்டனை கொடுக்கட்டும். அதெல்லாம் நாம வேண்டிக்க கூடாதுங்க, அது தப்பு. என்ன தப்பு? அதாவது கடவுள்கிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டிக்கணும். நமக்கு பிடிக்காதவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நாம வேண்டிக்க கூடாது. அப்புறம் அந்த வேண்டுதல் நம்மளையே அழிச்சிரும். கோவிலுக்கு போகும்போது நல்லத மட்டும் தான் நாம நினைக்கணும். அப்படியா? அப்ப அந்த புராண காலத்துல எல்லாம் அரக்கனை ஒழிக்கணும், நரகாசுரனை கொல்லணும் அப்படின்னு தவங்கிறது வேண்டாங்களே, அதெல்லாம் என்னங்க நீங்க? அதுவும் இதுவும் ஒன்னா? புராணத்துல சொல்றதெல்லாம் புத்திமதிங்க. அது வேற இது வேற. இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டீங்கன்னா
எனக்கு பதில் சொல்ல தெரியாது. சிவகாமி, நீ யாருக்குமே கெடுதல் நினைச்சதே இல்ல. ஆனா உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? விஸ்வாதான் உன் பையன்னு டாக்டர் சொல்லியும் அதெல்லாம் நம்பாம பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னத்த சொல்றது? நம்ம வணங்குற அந்த கடவுள் தான் அவனுக்கு நல்ல புத்தி கொடுத்து புரிய வைக்கணும். கண்டிப்பா சொல்லுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. முதல்ல அன்னிக்கு உடம்பு நல்லபடியா குணமாயிட்டாலே போதும். அவங்களே விஸ்வாவுக்கு இந்த உண்மையை சொல்லி புரிய வச்சிருவாங்க. நாளைக்கு அவங்க பேர்லயும் ஒரு அர்ச்சனை பண்ணணுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க சிவகாமி? அதுவானே, அன்னி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு இப்பதான் இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சிவகாமி, நானே உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு வந்தேன். அதே நேரத்துல நீயும் அன்னி பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்க. இதத்தான் நல்ல சகுனம்னு சொல்றாங்க போல இருக்கு. குட் நியூஸ்னு சொல்றியே, என்னன்னு அது? பைரவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குனே. அப்போ அன்னைக்கு குணமாயிடுச்சானே? கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சுன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு மாமா பைரவி வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்க? நானும் அதைத்தான் டாக்டர் கிட்ட கேட்டேன் பார்த்திவா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பைரவி மெடிக்கலா குணமாயிட்டா, பட் பைரவி நார்மல் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்றாங்க. மற்றபடி ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். அண்ணே, நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சிவகாமி, மெடிக்கலி அவ குணமாயிட்டான்னா பைரவிக்கு மருந்து மாத்திரை எதுவும் கொடுக்க வேண்டாம்னு அர்த்தம். அப்புறம் எப்படி அன்னைக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்றாங்க? இருமா, அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது பைரவிக்கு மூல நரம்புல பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா, அது உங்களுக்கே தெரியும். அதனால அவளால பேச முடியாது, நடக்க முடியாது. சொல்ல போனா கழுத்துக்கு கீழே அவளுக்கு எந்த உணர்வுமே இருக்காது. என்னன்னு இவ்ளோ பிரச்சனை இருக்கு, ஆனா நீ என்னடானா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? சிவகாமி, இதுல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லம்மா. பைரவிக்கு எந்த நேரத்திலையும் நரம்புகள் வேலை செய்யறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீயே அவசரப்படுற? அப்படின்னா அவங்க குணமாகறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னு சொன்னாங்களா? அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்ல முடியாது சிவகாமி. பைரவி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் வரும். அதனால அவளோட மூல நரம்புல ஒரு உணர்ச்சி வரலாம். அதே மாதிரி அவ கண்ணு முன்னால நம்ம வீட்டுல ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்தா கூட அவளோட நரம்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் சிவகாமி. என்ன மாமா, ஏதோ சினிமாவில் நடக்கிற மாதிரி சொல்றீங்க? ரியல் லைஃப்ல நடக்கிறது தானே சினிமாலையும் சொல்றாங்க. அப்ப அண்ணி எப்பனே வராங்க? அநேகமா நாளைக்கு மார்னிங்கே கூட்டிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ துளசி கிட்ட சொல்லி அண்ணியோட ரூமை ரெடி பண்ணி வைக்க சொல்லிடுறேன். வேண்டாம் சிவகாமி, பைரவிய நான் இந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறேன். ஏனே, எதுக்கு அப்படி சொல்ற? விஸ்வாவுக்கு அவனோட அம்மா அங்க வரணும்னு தானே அவன் எதிர்பார்ப்பான். இல்லம்மா, பைரவி என்னோட வைஃப். அவ நான் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். விஸ்வா அவன் அம்மாவை பார்க்கறதுக்காக வருவானே, அப்போ அவனுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க மாமா? வரட்டும், அப்பதான் அவனுக்கு நான் செக் வைக்க முடியும். அண்ணே, எதுக்காக நான் இப்படி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிவகாமி, முதல்ல அவனோட அம்மாவை அவன் பார்க்க வரட்டும், அப்பதான் உனக்கு புரியும் நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னு. அது வரைக்கும் என்கிட்ட வேற எந்த விளக்கத்தையும் கேட்காது.